யேசுவா கொண்டு வந்த கட்டளைகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவரில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். யோவான் 14:11-14-24 எல்லாத்திலும் மாறி மாறி சொல்லி இருக்கிறார். அன்பு கூறாதவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். கிறிஸ்தவம், Christianity has gone so far away from the requirements of the Bible. வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்பதை கவனியாது கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி தூரமாய் போயிருக்கிறது. மனம் திரும்புதல் முதலாவது கட்டளை. அது ஒரு கட்டளை. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அதிக தேவன் கட்டளை கட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:30. Not only God's people, everyone, எல்லாரும் முதலாவது கட்டளையாக அதிவேந்த தேவன் மகன் இயேசுவுடன் கொடுத்து விட்டது, மனம் திரும்புங்கள் பழைய வாழ்க்கையில இருந்து சாத்தானிய வாழ்க்கை, சுயநல வாழ்க்கை, தேவனற்ற வாழ்க்கை, மேசியா இல்லாத வாழ்க்கை, கட்டளைகள் இல்லாத வாழ்க்கை, எண்ணத்திலே இடறுகிறோம் என்று தெரியாத வாழ்க்கை, அதில் இருந்து மனம் திரும்பி அவர் கொண்டு வந்த நற்செய்தியை விசுவாசிக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம், வர இருக்கும் அரசாங்கம், அவருடைய ஆளுகை, புதிய நீதி உள்ள ஒரு அரசாங்கத்தை இயேசுவது மெஷியா கொண்டு வருகிறார். புதிய அரசாங்கம். இது ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே முதல் காரியமாக சொல்லப்பட்டது. அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். மனம் திரும்புதல் முதல் கட்டளை. அடுத்தது believe in the good news of the kingdom. விசுவாசிப்பது ராஜ்யத்தை, ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அல்லது எவரும் விசுவாசிக்கவில்லை, பேய்கள் விசுவாசிக்கிறது, அவைகள் நேரம் முடிந்து போகிறது என்று அதுக்கு தெரியும். அசுத்தாவிகள். தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. எப்படியாவது பல பொறிகளை வைத்து யூதர்களுக்குள்ளும் கிறிஸ்தவர்கள் ஏற்பட்டுக்கொள்ளும் தடைகளை போட்டு பொறிகளை வைத்து நெற்பாட்டுவது 24 மணி நேரமும் பேய்களின் வேலையாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை விசுவாசிக்க சொல்லி எல்லா இடத்தையும் அறிவித்து அதுக்கு ஒழுங்குகள், நிபந்தனைகள்
யார் போவார்கள், யார் போக மாட்டார்கள், எல்லாவற்றையும் இயேசுவா அறிவித்தார். கீழ்ப்படிவங்கிற சொல் எடுபட்டு போயிட்டு, மனம் திரும்புதல் எடுபட்டு போயிட்டு, கிறிஸ்தவ கூட்டங்களிலே இருந்து உலகெங்கும் எவரும் சும்மா சொல்ல முடியாது. நான் வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறேன், வர இருக்கும் ராஜ்யத்தை விசுவாசிக்கிறேன், அல்லது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நோ, விசுவாசிக்கிறது அதுக்கு பிறகு எதிலே முடிகிறது? கீழ்ப்படிவில்லை. விசுவாசிக்கிறது இயேசுவா கொண்டு வந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது, அதற்குரிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. அவர் கொண்டு வந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகத்திலே I will show you. Let's go to the book of Acts. All right. இது பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு 50ஆம் நாள் டடியும் அவனும் பரிசுத்தாவியாக வந்து ஜனங்களை கீழ்ப்படிந்தவர்களை நிரப்பினதுக்கு பிறகு நடந்த சம்பவம். எப்படியாக தேவனுடைய திட்டத்தின்படிக்கு அவருடைய ஆலோசனையின்படி அநாதி திட்டத்தின்படிக்கு இயேசுவாவை நற்செய்தியின் அறிவித்தலோடு அனுப்பி வைத்திருந்தார் இஸ்ராயலுக்கு. அவர்களோ அவரை அறியாது, அவரை ஏற்றுக்கொள்ளாது அவரை கொலை செய்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிவது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், you cannot say I believe without obedience. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீ சும்மா போக முடியாது. அதுக்கு கீழ்ப்படிய வேணும். 10 கட்டளை தேவனாலே கொடுக்கப்பட்டது, கீழ்ப்படியும்படி கொடுக்கப்பட்டது. எங்கள் வாழ்க்கைக்கு ஒழுங்குகள் ஆசீர்வாதம், அவைகள் பாரமானது அல்ல. அதை விசுவாசித்தால் தேவனால கொடுக்கப்பட்டது என்று அதுக்கு கீழ்ப்படிய வேணும். அல்லது பேய் கூட்டத்திலே நாங்கள் இருப்போம். பேய்கள் விசுவாசிக்கிறது, கீழ்ப்படுகிறது இல்லை. மனம் திரும்புதல் ஒரு கட்டளை. எத்தனை பேர் கீழ்ப்படுகிறார்கள்? மனம் திரும்பாதவர்கள் எத்தனை பேர் தான் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டங்களுக்குள் உலகெங்கும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சிறிய சிறிய சபை எனப்பட்ட கூட்டங்களிலே. அதனாலே திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் விபச்சாரரும் பலவித மதங்களை வழிபட்டு கொண்டு அதில் ஒன்றாக இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையிலே
நிறைய சேர்ந்திருக்கிறார்கள். அதுதான் யேசுவா அநேக பேர் பிழையான வழியை தெரிவு செய்கிறதுனால் மத்தேயு 7:13-14 ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு விழுந்த பொறுப்பு ஒவ்வொருவரும் மனம் திரும்பி அவர் கொண்டு வந்த நற்செய்தியாக தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளே போவதற்கான நிபந்தனைகள் கீழ்ப்படிந்து முடிவு பரியந்தம் அதிலே தொடர்ந்து போவது, இயேசுவை பின் செல்வது, அவரது வார்த்தை வழி, அவரது உண்மை, அவரது ஆலோசனை, அவரது புத்திமதிகள், அவரது வாழ்க்கை பேட்டர்ன், நானே வாழ்க்கை. சும்மா ஒரு சூரிய நாள்ல போய் உட்கார்ந்திருந்த காலம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது இந்த வாலிபர்களுக்கு உண்மை, பிரச்சனைகள், சோதனைகள் இது வந்ததுக்கு பிறகு கூடினாலும் பலவிதமான சோதனைகள், வெளிச்சமும் பெருகி போச்சு. இப்ப நீங்கள் கேட்கிற வார்த்தை நாங்கள் கேட்கவில்லை. Let's say 10 years ago கணக்க போக தேவையில்லை. இப்பொழுது மாற வெளிச்சம் பயங்கரமா பெருகுது. இருள் பெருகிற நேரத்தில் தேவன் வெளிச்சத்தை பெருக பண்ணுகிறார். எளிமை பிரகாசி உன்னொளி வந்தது, அவருடைய மகிமை உன்மேல் வந்தது. அதுக்கு பிறகு பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். I don't know whether to say this. வாலிப கூட்டங்கள் புதுசாக பேய்களின் காரியங்களில் ஈடுபட்டு பிடிபட்டு உலகமும் அதனால் மயக்கப்பட்டு போகிறது. அவருடைய ஒழுங்கும் கட்டளைகளும் விதிகளும் இல்லாமல் மனுஷனுக்கு எந்த பக்கத்தால் போறது தெரியாது. அவன் மயக்கத்தில் இருக்கிறான். பெயின் மயக்கம் அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவனால் பிடிபட்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட்டம் என்று முழு கூட்டமும் சபைகள், some churches are completely under the darkness and power of the devil. சில கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ள எங்கே கொடுக்கிறார்களோ கிறிஸ்தவர்களின் வெளியிலே அங்கு போய் கைப்பொருள் கொடுத்துகிறார்கள், சந்தனம் குச்சி கொடுத்துகிறார்கள். Nobody cares. So Peter வார்த்தையை சொல்லி உங்களிடத்திலே தான் அவர் அனுப்பப்பட்டது. எனக்கு எதுக்கு அனுப்பப்பட்டவர்? லூக்கா 4:43 நான் மற்ற பட்டங்களுக்கு சென்று ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதற்காகவே அனுப்பப்பட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க, அதுவே நற்செய்தி.
மத்தேயு 4:23, மத்தேயு 9:35, மத்தேயு 10:7, மத்தேயு 24:14. நற்செய்தி ராஜ்யம் சிலுவையும் மரணமும் உயிர்த்தெழுதலும் அல்ல. அவைகள் நடக்கிறதுக்கு முன்பதாகவே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வர இருக்கும் ராஜ்யத்தை நற்செய்தியாக அறிவித்தார்கள். Before he went to the cross. All right. Oh, I have to say time and again, some people விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பீட்டரின் சொல்லை கேட்டுக்கொண்டவர்கள் அவர்கள் ஐயோ இப்படியா சங்கதி, நாங்கள் என்ன செய்யட்டும், மனம் திரும்புங்கள். அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். So ரெண்டு 38 பீட்டர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் மனம் திரும்புதல் முதல் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் வாங்கோ, கையெழுத்துங்கோ, இந்த ஜபத்தை எனக்கு பின்னால சொல்லுங்க. இதெல்லாம் கிறிஸ்தவத்தின் வஞ்சிப்பு. இன்று வரை மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் பேராலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். There is no way you can have your sins washed away. மனம் திரும்பி செய்தியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்படிய ஞானஸ்நானம் பெறாமல். No. எத்தனையோ பேர் கனவே முதல் ஞானஸ்நானம் பெற்றிருந்த அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அந்த நேரம் எடுக்கிற நேரம் சரியாக நான் எடுக்க இல்லை, மணியாக மனம் திரும்பணும் தெரியாது, நான் மனம் திரும்பி இப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? எஸ். அப்படின்னு சொல்லி பலருக்கு நான் கொடுக்கும் நேரத்தில் பேய்கள் விட மாட்டேன், தண்ணிக்குள்ள இறங்க விட மாட்டது. எத்தனையோ பேரு உள்ளுக்கு கீழுக்கு அமர்த்த விட மாட்டேன். அதுக்கு தெரியும் அது தேவனாலே உண்டானது அந்த ஞானஸ்நானம். சில ஞானஸ்நானம் கொடுக்க போனவர்கள் பேய் எடுக்க வந்தவர் அவருக்குள்ள இருந்த பேய் அவர்களை கீழே போட்டாம பார்த்தது தண்ணிக்குள்ள. இவைகள் யாவும் உண்மை. ஓகே, மனம் திரும்பி அவருடைய பேரிலே பேப்டிசம் எடுக்கோ. பாவ மன்னிப்புக்காக இயேசுவா என்று சொன்னார். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்னுடைய நாம பேரிலே அறிவிக்கப்பட வேண்டியதா இருக்கு. மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. சும்மா போய் தண்ணிக்குள்ள கீழே போய் வெளியே வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் அவன் கத்தினவன்,
புடையன் பாம்பு குட்டிகளே என்று. And then I want to show you அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். பிலிப் சமாரியாவுக்கு போனான். அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு பிறகு ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எட்டு 12 தேவனுடைய ராஜ்யத்துக்கும் what did he preach? The kingdom of Elohim. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் யேசுவ மெசியாவினுடைய பெயருக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப் அறிவித்த பொழுது, அவர்கள் விசுவாசித்த பொழுது, மனுஷர்களும் மனுஷிகளும் ஞானசானம் பெற்றார்கள். Men and the ladies விசுவாசித்த பொழுது, எதை? பிலிப் அறிவித்த நற்செய்தியை. எது? ராஜ்யம். That's the order. Philip preached the kingdom. நற்செய்தியை அறிவித்தான். யேசுவாவின் பெயர் வந்தது என்றால் நற்செய்தியின் ராஜா அவர், ராஜ்யத்தின் ராஜா. ஓகே, and you can go பல இடங்களிலே நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், ஞானதானம் பெற்றார்கள். அதுதான் ஒழுங்கு. இப்பொழுது 2000 வருஷங்களுக்கு பிறகு அற்று போய்விட்டது. எல்லாமே தலைகளா போக தூங்கி இருக்கும். இந்த அப்போஸ்தலர் நித்திரை அடைந்த நேரத்தில், அதுக்கு பிறகுதான் இந்த நைசியாவிலே இந்த வஞ்சிப்பு வந்து பூந்து கொண்டது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். கொர்நேலியு வீடு அறிய வேண்டியிருந்தது தேவனுடைய ராஜ்யம். அப்ப அவன் சிநேகிதர்களையும் இனத்தவர்களையும் சேர்த்து வச்சுட்டு காத்து கொண்டிருந்தான். பீட்டர் வரும் வரை. You all know the story. அங்க போய் கேட்டா, நீ என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு. அவன் கொர்நேலியு சங்கதியை சொன்னான். இப்படி அவன் ஜெபம் பண்ணும் நேரத்தில் ஒரு தூதன் வந்து சீமோனாகிய என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டாடு, அவன் உனக்கு பேசுவான்.
அதனாலே நானும் இடத்துக்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே கூடியிருக்கிறோம் என்றான். எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். Wow, look at that scripture. எந்த ஜனத்திலும் இப்ப வாயை திறந்து எங்க போகுது ஸ்டார்ட் பாருங்க. பீட்டர் 37:10-37 யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து அறிவித்த பின்பு ஜான் தி பேப்டிஸ்ட் கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி. கலிலேயா தொடக்கம் என்ன தொடங்கினது? ராஜ்யத்தின் அறிவிப்பு. வர இருக்கும் ராஜ்யத்தின் அறிவிப்பு. My goodness, இந்த பொய்யை விசுவாசித்து இருக்க பிடிச்சு மயக்கத்தில் இருக்கிறோம். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அதான் சொன்னேன், அவர் கையை மீறித்தவருடைய ஒன்று நடக்காது. இந்த மெசேஜ் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சது என்று சொல்லி பீட்டர் சொல்லுகிறான். That message spread throughout Judea, beginning in Galilee, after the baptism that John announced. So he actually preached the gospel. எல்லாருக்கும் கொன்னிடி வீட்டுக்கு நற்செய்தியை அறிவித்தான். And then வார்த்தை செய்தியை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கி. யார் பரிசுத்த ஆவி? டாடியன் மகன் ஒரே ஆவி. So, நேற்றைய தினத்தில் கொஞ்சம் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். Believing Moses is believing his writings. மோசே விசுவாசித்தீர்களேயானால் என்ன விசுவாசிகள்? மோசே அவரை விசுவாசித்தீர்கள் என்றால் மோசே எழுதிய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் என்னை விசுவாசிப்பீர்கள். ஏன்? மோசே என்ன குறித்து எழுதினான்? This is very simple. மரியாளின் வாழ்க்கையை விசுவாசித்து உண்மையாக அதை பின்பற்றினால் அவளுடைய வாழ்க்கையும் அவள் பேசிய சொற்களாலும் தேவனுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தப்படுவார்கள். எவரும் உண்மையாக அவளது வாழ்க்கையை படித்து அவள் வாழ்க்கையை பின்பற்றினாள்.
that will lead you to Yeshua. So அவர் சொன்னார், நீங்கள் மோசேயை பழைய ஏற்பாடு என்று சொல்லுவார்கள். I know Old Testament and New Testament. Listen, the Bible is one book. It's one book. ஆதியிலே தேவன், ஆரம்ப புத்தகம், அவன் ஆதி ஆமம் என்று போட்டிருக்கிறான். விதை அது வளர்ந்து வளர்ந்து இன்னும் வளர்ந்து மரமாகி கனிகள் கொடுக்க வருகிறது. ஒரு விதை, ஒரே மரம். One book. One book. யேசுவை விசுவாசிக்கிறது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது, அதுதான் அவரை விசுவாசிக்கிறதன் அர்த்தம். இந்த ரெண்டையும் அசுத்தாவிகள், பேய்கள் ஏற்றுக்கொள்ளாது. அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது. யேசுவோடு சண்டை பிடிக்கும் பேய் பல தடவை பார்த்திருக்கிறேன். விடுதலை அடைந்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளை கூட அதை ஆக்கிய பண்ணும். அடுத்த ஒரு மகா பெரிய காரியம் வஞ்சிப்பு கிறிஸ்டியானிட்டியிலே. They say, I believe in Yeshua all over the world. Yeah, I believe in Jesus. Oh yes, yes, yes. Why not? இயேசுவை விசுவாசிக்கிறேன். பிரதிபலிப்பு, கீழ்ப்படிவு. அப்படி என்ன, அவர் கொண்டு வந்த முதலாவது கட்டளைக்கும் அது பிறகு சொன்ன எல்லாவற்றுக்கும் ராஜ்யத்தின் நிபந்தனைகளுக்கும் கீழ்ப்படிய வேணும். என்ன நோக்கி எஜமானி எஜமானி என்று கத்தறியாள். நான் சொல்வதை செய்கிறீர்கள் இல்லை. லூக்கா 6:46 அது உனக்கு தெரியுமா? அந்த குட்டி வாயை திறந்து கத்துறது, எஜமானி எஜமானி ஆண்டவர் பிழையான மொழிபெயர்ப்பு என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி கீழ்ப்படுகிறதில்லை. Why? பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதுவரையிலும் இத்தனை வருஷங்களுக்கூடாக நான் no knowledge of obedience, கீழ்ப்படிவுக்கு இடமே இல்லை. கேத்தலிக்காய், ரோமன் கேத்தலிக்காய் இருக்கிற ஒரு மெசேஜ் நீங்கள் கீழ்ப்படிய வேணும். ஆனால் தங்களுடைய சொந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்திருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக. ஓகே, நல்லது. அது மனுஷனுடைய கட்டளை. அவருடைய திருநாட்கள் என்று இருக்குது. 7 திருநாட்கள், appointed times,
குறிக்கப்பட்ட காலங்கள், அதை கொண்டாடும்படிக்கு கட்டளையிட்டார். முதலாவது பண்டிகை பாஸ்கா, Passover. ஏழு பண்டிகைகள், அதை அனுசரிக்கும்படிக்கு அந்த ஏழு பண்டிகைகளும் நடந்து முடிந்த, நடக்க போகிற தேவனுடைய திட்டம், இயேசுவின் அவருடைய ரெண்டு பேருடைய ரட்சிப்பின் திட்டம், அதுதான் அங்கே போட்டிருக்கு. தேவனுடைய கட்டளையை விட்டு மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான் மனுஷன். ஞாயிறு தினத்தில் ஆராதனை நடத்துகிறவர்கள் ஒன்றில் சின்சியராக தெரியாது நடத்துகிறார்கள், அல்லது மற்றவர்கள் மனுஷர்களுக்கு பயத்திலே அவர்களை பிரியப்படுத்த இன்னமும் அந்த சூரிய நாளிலே நடத்துகிறார்கள். ஞாயிறு என்றால் சூரியன், திங்கள் என்றால் சந்திரன். சூரிய நாளுக்கு கீழ்ப்படிந்து அதிலே ஆராதனை வைக்கிறவர்கள் மனுஷனின் கட்டளை. கான்ஸ்டன்டின் சூரிய வணக்கக்காரன் ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை இருந்து கண்டுபிடித்து அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஓய்வு நாளில் ஆராதனை தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். மோசேயின் வார்த்தைகளை விசுவாசிக்காவிட்டால் இயேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாது. யோவான் 5:47. எப்படியாக தேவனுடைய செயல்களை நாங்கள் செய்யலாம் என்று ஒரு தடவை கேட்டார்கள். How can we do the works of God? அவர் ரொட்டியையும் மீன்களையும் பெருக செய்த நேரத்தில் they were so, நாங்களும் அப்படி செய்யலாம். இயேசுவா பதில் கொடுத்தார். யோவான் 6:29. அவர்களை நோக்கி 28, தேவனுக்கு ஏற்ற செயல்களை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற செயல். அவர் அனுப்பினவர் யார்? அவர் தான் பேதுரார், இயேசுவா. அவரை விசுவாசிப்பதே உங்கள் மேல் விழுந்த பொறுப்பு. அவரை விசுவாசிப்பது, அவர் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் அவரது வாழ்க்கையின் ஒழுங்கை பின்பற்றுவது. என்ன செய்ய வேணும், எப்படி ஜபிக்க வேணும், எப்படி தர்மம் கொடுக்க வேணும், பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்ய வேணும், சாபம் போடுறார்கள்,
தீங்கிழைக்கிறவர்கள் மன்னிக்க வேணும். எத்தனை தடவை மன்னிக்க வேணும்? எல்லாம் அவர் கொண்டு வந்த கட்டளை. அதைத்தான் இப்ப பார்க்கிறோம். அவர் இப்பொழுது சொன்ன அந்த வார்த்தையில கேட்கவில்லையா? நோக்கி எஜமானி எஜமானி என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்றது செய்கிறீர்கள் இல்லை. அதான் இன்றைக்கு நடக்குது. You call me Lord, Lord. English ஆரம்பிச்ச பேர். Actually is Master, Master. Why you call me that way? But you don't know what I tell you. That's so இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசம் வைத்திருக்கிறேன் 15 வருஷமாக, இப்பொழுதோ அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் யோவான் 8:24 யூதர்களோடு அவர் பேசும் நேரத்தில், இப்பொழுது ராஜ்யத்தை விசுவாசிங்கள் என்ற கட்டளையோடு வேறு எந்த காரியங்களை சொல்லி இருக்கிறார் விசுவாசிக்கும்படிக்கு? அவரை விசுவாசிக்கிறது என்றால் அவர் கொண்டு வந்த நற்செய்தி, அவர் கொண்டு வந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது. That is quite simple as that. எட்டு 24 யோகனான். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நானே அவர். ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாக இருந்தார். நேரம் வந்தது, வார்த்தையாய் இருந்தவரை அனுப்பினார். அதை உயர்ந்த தேவன் வார்த்தையாய் இருந்தவர் மனுஷனானார். இதைத்தான் மறக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுக்கு நாங்கள் பிறகு வருவோம். I just started something last night. ஏன் அதை மறக்குதுண்டு? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். மெய்யான ஒரே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய யேசுவா அவரையும் அறிகிற அறிவே நித்திய வாழ்க்கை. எல்லாரும் அறிந்து பிடித்துக் கொள்ளத்தக்கதாக வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்று வரை எதையோ காரியங்களை சொல்லி ரட்சிப்பென்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு அந்த வஞ்சிப்பின் கோமாவிலே இருக்குது கிறிஸ்தவ ஜன கூட்டம். அவர் கொடுக்கும் மனம் திரும்புதலை பெற்று இந்த மயக்கத்தில் இருந்து விடுதலை அடைகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
மனுஷனுக்கு தேவையான முதல் விடுதலை, முதலாவது விடுதலை இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வருவது. இருள் பிசாசின் அதிகாரம், அவனுடைய ராஜ்யத்தில் இந்த புட்டியில இருந்து வெளியே வருவது யாராலும் முடியாத காரியம். அதைத்தான் எகிப்து உலகமாகவும் பார்வோன் பிசாசாக நிழலாக அந்த கதை முழுதும் எழுதப்பட்டு இருக்கிறது. அது உயர்ந்த தேவனின் கரம் உயர்த்தப்படாமல் அந்த பேய் நிழலாக இருக்கும் பார்வோன் கடைசி மட்டும் விட மாட்டான். கடைசியாக எப்ப துரத்தி விட்டான்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நிழலாக அங்கே நிலையிலே பூசப்பட்டதுக்கு பிறகு நடு ராத்திரியிலே கலைச்சு விட்டான். Go! அதுக்கு பிறகுதான் அவர்கள் வெளியிலே வந்தார்கள். The blood covenant, the blood of his son Yeshua. அந்த நிலையிலே பூசினால் காணாது, வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி உள்ளே இருக்க வேண்டும். இவையாவும் நிழலாக நடந்த காரியம். எங்களுடைய வீடு அவரது வார்த்தை, அதுக்குள்ளே போய் கதவை மூடி உள்ளே இருக்க வேண்டும். கீழ்ப்படிவு இல்லாமல் விடுதலை இல்லை. நான் மறுபடியும் சொல்றது, வஞ்சிப்பை விட்டு வெளியே வந்து வெளிச்சத்தை அவர் மூலமாய் கண்டடைந்து இவ்வளவு காலம் எனக்கு தெரியாமல் போயிட்டே என்று நீ களி கூர்ந்து கண்ணீர் விட்டு அவர் கொடுத்த வாழ்க்கையை பின்பற்றுவது. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். எந்த ஒரு சபையும் உன்னை ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவாது. இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் நேரம்தான் அவராலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம், தேவனாலே. ஏன்? அவர் கொண்டு வந்த வார்த்தைகள், அவர் கொண்டு வந்த கட்டளைகள் எல்லாமே அதனுடைய ஊற்று அது உயர்ந்த தேவன். என் வார்த்தைகளை அவர் வாயிலை போடுவேன். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் அவரை அனுப்பிய அதி உயர்ந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன். இயேசுவின் வார்த்தைகளை புறக்கணிக்கிறவன் இயேசுவை தள்ளிவிடுகிறான். அவரை தள்ளிவிடுகிறவன் அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிடுகிறான். இவை யாவும் 12 யோவான் 46 இருந்து 50 வரையுள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். மனம் திரும்புதல், நற்செய்திக்கு கீழ்ப்படிதல், அவர் கொண்டு வந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், அவரது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல். அதுதான் அர்த்தம் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்றால். வேறு மாற்றப்படி அல்ல.
அவர் யூதர்களுடன் கதைக்கும் நேரத்திலே நான் உண்மையை கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களை குறித்து இதை சொல்லலாம். Starting from the Roman Catholic, why don't they believe the words of Yeshua? யேசுவாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையாக அதுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டோம் என்கிறார்கள். ஒருவரும் ஒரு பக்கத்திலே என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன். எத்தனையோ தடவை பேய்க்கு பிடிக்காது. நான் இப்படி சொல்றது, வெள்ளக்காரனுக்கு பிடிக்குதில்ல, அப்புறம் எப்படி அவனுக்குள்ள கிடக்கிற பேய். தேவன் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய மகனில் இருந்து பேசி இருக்கிறார். Man, that's a scripture. அதை விசுவாசிக்காவிட்டால் பிறகு எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது? அதான் அவரே சொன்னாரு, நீங்கள் மோசே எழுதிய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் என்னப்படி என் வார்த்தைகளை எப்படி விசுவாசிப்பீர்கள்? அந்த கேள்விக்கு மறுபடி என்ன? விசுவாசிக்க முடியாது. Why you don't believe the writings of Moses? The Roman Catholic Church, Methodist Church, or any church believe the words of Yeshua, not your church doctrine. பாரம்பரியமாக வந்து எங்கேயோ இருந்த எத்தனையோ வருஷங்களாக அவர மகன் வாயினால வந்த வார்த்தையை கேட்பமே. ஆக சிலுவையின் ரத்தமும் தேவை. நரகத்துக்கு தப்பி அங்கால போக இயலாத ஒருவரும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ரத்த உடன்படிக்கை அங்கால. அவர் வார்த்தைகளுக்கு, அவர் கட்டளைகளுக்கு சும்மா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லிக்கொண்டு நரகத்துக்குள்ள போக வேண்டியதான். பரிசேயர்களுடைய உண்மை இருக்கவில்லை. ஆகையினாலே இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளை உண்மையை விசுவாசிக்க முடியவில்லை. யோவான் 8:46 பிற ஒரு கூட்டத்துக்கு சொன்னார், ஏன் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதில்லை? நான் டடியில கொண்டு வந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். why? நீ என்னுடைய ஆடுகளில் ஒன்றல்ல, என் மந்தையல்ல. ஆடுகள் விசுவாசிக்கிறது, விசுவாசித்து அதோட ஃபுல் ஸ்டாப் இல்ல, கீழ்படுகிறது. எப்படி? அவருக்கு பின்னால போகுது. That's obedience. விசுவாசத்தினூடாக தேவன் அவர்களை கொண்டு வந்து ஆடுகளுக்கு வாசலாகிய இயேசுவின் மூலமாக உள்ளே போக வைத்து, ஓகே, உள்ளே போயாச்சு, மனம் திரும்பி. இப்ப அவருக்கு பின்னால போறது கீழ்ப்படுதல். There is no faith without obedience.
கீழ்ப்படிதல் இல்லாமல் விசுவாசம் இல்லை. I'm going to say that again. வாலிபர்கள் மத்தாக்கள் அவருடைய நற்செய்திக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் நீ விசுவாசித்திருக்கிறாய் என்பது பொய். எது மாதிரி இருக்கு? நான் இயேசுவில் அன்பு கூர்ந்திருக்கிறேன். I love Jesus. அவர் கட்டளைகள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? நான் கிருபையின் காலம். நீ பொய்யன். நான் சொல்லவில்லை, வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். பெற்றுக்கொண்டால் விசுவாசிக்கிறது. அது தேவனுடைய கட்டளைகள். எத்தனை தடவை இயேசுவை சொன்னார், நீங்கள் கேட்கிற வார்த்தை என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது. இதை சொன்ன பேய்க்கு பிடிக்குதில்ல. யோவான் 14:24. நீங்க எத்தனை பேர் நம்பினீங்களோ எனக்கு தெரியாது. நம்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உண்மையை பிடித்துக்கொள். இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள் சொற்கள் எல்லாமே அவர் டாடி அதி உயர்ந்த தேவனின் வார்த்தைகள். இது ஒரு பெரிதான ஒரு வெளிப்படுத்துதல், பெரிய ஒரு காரியம். அதுவே இந்த தேவன் வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை அவரோடு இருந்தார். அவர் மூலம் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. வார்த்தையாய் இருந்தவர், அவர் பேர் வார்த்தை, மனுஷனாகினார். மனுஷனாகிய மனுஷர்களின் பூமிக்குள்ளே வந்ததும் கேள் தகப்பன் பேர் கொடுத்தார் யேசுவா. வேத வாக்கியங்களை நம்பி அதிலே மூழ்கி இருந்த கொஞ்சம் பேர்ல அதில் ஒரு யோவான் அதை குறித்து தான் எழுதினான். எங்கள் கண்களால் கண்டதும் காதுகளால் கேட்டு எங்கள் கைகளால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் அவர்கள் வேத வாக்கியங்களை சிறு வயதில் தொடக்கம் படித்திருக்கிறார்கள். பல திகதரிசிகள் வார்த்தையாய் இருந்தவரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். மோசே, டேவிட், நிறைய, எசாயா, ஜெரமாயா, ஹோஷேயா, எசேக்கியேல், Daniel. All are prophets. Micah,
திரும்பி வார நேரம் எங்க கால வைப்பார். All these will எத்தனை தடவை சொன்னேன், உன் வாழ்க்கை வாலிப பிள்ளையை இந்த திக தரிசன வார்த்தைகளை பாடமாக்கி அதிலே இமேஜின் பண்ணு. சிலர்கிட்ட திரிகிற நேரங்க போய் என்ன யோசிக்கிறாய், நினைக்கிறாய். ஒரு மனுஷன் எதை நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை அப்படியே ஆகும். மனம் போல வாழ்வு. அதுதான் மனம் திரும்ப படிக்க சொன்னது. பழைய மனம் பழைய வாழ்க்கைக்கு ஓகே, பழைய யோசனைகள். நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை, நீங்கள் என்னுடைய ஆடுகள் இல்லை. இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட வேறு பெயராலே கூப்பிடப்படுகிற ரோமன் கத்தோலிக்க, ஆங்கிலிக்கன் ஜனங்கள், மெதடிஸ்ட் ஜனங்கள், ஏஓஜி ஆவிக்குரிய சபை என்ற ஜனங்கள், மற்ற ஜனங்கள், இந்த சபை அந்த சபை, பல சபை, சின்ன சபை பெரிய சபை, இந்த வார்த்தைக்கு என்ன சொல்லுவீர்கள்? கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுக்கிறதா? நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் நீங்கள் என் நாடுகளில் ஒன்றல்ல. Let's go over there. யோவான் 10:26. What a scripture is that? ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். வாழ்க்கையை பாரு. அவர் மனதிற்படி சொன்னார், இன்னும் அடுத்து மாட்டாக்களை செய்தி பாவங்களை கிழிச்சு அங்க தும்பாக்கி இங்க இருந்து இந்த கதையை அங்க சொல்லி அந்த கதையை இங்க சொல்லி இல்லாத களவெல்லாம் செய்து பொய் முருட்டு திரண்டு செய்து இதை தூக்கி கொண்டு தெரிகிறாய். நான் கடவுளின் ஊழியக்காரன் அல்லது வேற யாரும், நான் கிறிஸ்தவன், நான் கத்தோலிக்க பெதடி. என்னமோ இந்த சைனா வைரஸால வந்த மரணங்கள் பெருகொண்டே போகிறது. பெரிய பிரச்சனை நடக்குது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன் அவர் இந்த ஜனங்களுக்கு கூடி பரவக்கூடாது, பாதுகாக்க வேண்டும் என்று லாக்டவுன் போட்டது. அதை வச்சுதான் எல்லா தேச தலைவர்கள் செய்கிறார்கள். பார்ஷியல் லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன், ஒரு 3 நாள், ஒரு 3 கிழமை. I think the lockdown is going on in Canada. இந்த செய்தியை 100% எனக்கு தெரியும். குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஆவிக்குரியவோ என்ன ஃபுல் காஸ்பலோ புல் காஸ்பலோ எனக்கு தெரியாது. கேட்க விடாது. எங்கள் மேல் விழுந்த பொறுப்பு இவருக்கு செவி கொடுங்கள். மேலே இருந்து
விசாரிக்கிறேன். இவருக்கு செவி கொடுங்கள். இவரே நேச மகன். கொடுக்க மாட்டோம். நோ, நாங்கள் கிருபையின் காலம். மோசே மூலமாக கட்டளைகள் கிடைத்தது. யேசுவை சொன்னார், did not Moses give you the law? மோசஸுக்கு கட்டளைகளை கொடுத்தது யேசுவா. பூமிக்கு வர முதல்ல கேள். did not Moses give you? None of you keep it. நீ யாருமே அந்த கட்டளைகளை வைத்திருக்கிறது இல்லை. அதே மாதிரி யேசுவா மூலம் கிருபை கிடைத்தது. கிருபை கட்டளைகளை உடைக்கிறதுக்கான லைசன்ஸ் அல்ல. கட்டளைகள் இல்லாமல் ஜீவிக்க. அப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டு 98க்கு 9க்கு மேல் அதிகமான கிறிஸ்தவர்கள் வெள்ளக்காரன முள்ளு சேர்த்து புதைந்து கிடக்கிறார்கள். அதற்குரிய வாக்குத்தத்தங்களும் அதுவும் இதுவும் எத்தனை. அப்படி கீழ்ப்படிய வேண்டியது இல்லையானால் இயேசுவாவை கொண்டு வந்த கட்டளைகள் எதற்காக அவர் கத்தமனம் என நோக்கி எஜமானி எஜமானி என்று சொல்லுகிறீர்கள், நான் சொல்வதை செய்கிறீர்கள் இல்ல. Luke 6:46. You have to make a banner for that. You don't want to do what I tell you. Why you call me Lord, Lord? மோசே கட்டளைகளை பெற்று அதை பத்திரப்படுத்தி அதை சுருள்களை வடிவாக எடுத்து அலுமாரியில வச்சு அதை பூட்டி அதுக்கு அந்த சுருள் இயேசுவா அந்த ஒரு படத்திலே அவர் வாசிக்க வருகிறார். அப்படித்தான் இருந்தது. ஏசாயா புத்தகத்தை திறந்து 61ஆம் அதிகாரத்தை வாசிச்சவர், தேடி பிடிச்சவர் அந்த இடத்தை தச்சையில வாசிக்கல. Now listen. அவரை குறித்து எழுதியிருக்க அந்த இடம் யெகோவாவின் ஆவி என் மேல் இருக்கிறார். யெகோவா அவரது தகப்பன், அவருடைய ஆவி, அவரே தான் யெகோவா. யெகோவா ஒரு ஆள், அவருடைய ஆவி இன்னொரு ஆள். நீ உன் சரீரமும் ஒன்றா இல்லையா? 2 பேரா? இன்றைக்கு அவர்கள் மோசேக்கு கீழ்ப்படியாதது போல லட்சம் மனுஷர்கள் புறப்பட்டு மனுஷங்களையும் பிள்ளைகளையும் விட எகிப்தை விட்டு எத்தனை பேர் உள்ள போனது? 2 பேர் புறப்பட்டவர்களுக்குள்ளே. ஏன்? I want to do that portion very deep. விசுவாசம்
கீழ்ப்படிதல். ஏற்கனவே பார்த்தோம், அன்பு கூறுதல், கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறவர்களை அன்பு கூறுகிறார்கள். நாங்கள் அவரில் அன்பு கூறுவது முதலில் அவர் எங்களில் அன்பு கூர்ந்ததனால், அவர் தம்மை எங்களுக்காக ஒப்புக் கொடுத்து தண்டனையை நீக்கியபடியால், கட்டளைகளை அல்ல, பாவத்தின் தண்டனை. அதனாலே நன்றி கடனாக அன்பு கூறுகிறோம். இவர் என்ன செய்கிறது? இப்படியாய் கிடைத்த ஒரு இரக்கம் நாங்கள் கீழ்ப்படிவது ரட்சிப்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ள அல்ல, பெற்றுக்கொண்டபடியால் அவர் மூலம் Now, I will show you the scripture. எபிரியர் புத்தகத்துக்கு போகும். நாலாம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம். பதினெட்டு 19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல். What is that இளைப்பாறுதல்? We will come to that. That's the kingdom. The Sabbath rest in Jerusalem is the coming kingdom. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? இப்ப எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். He's talking about entering into the kingdom. அவர்கள் பிரவேசிப்பதில்லை. யாரை குறித்து ஆணையிட்டார் பாருங்க? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இலவசமாய் விடுதலை பெற்றார்கள் விசுவாசித்து. எகிப்திலே இருந்து, மரணத்திலே இருந்து விடுதலை பெற்றார்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தபடியால் இரத்தத்தை நிலையிலே பூசி. ஆகையால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதை பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசம் இருந்தது, கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன், இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஆண்டிலே ரட்சிக்கப்பட்டேன், அப்படி இப்படி என்று சொல்லுகிறேன். எந்த சபையாயும் இருக்கட்டும், எந்த ஆவிக்குரிய சபையாயும் இருக்கட்டும், இந்த நாளில் பேசுவோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போகிறாயா?
அவர் கொண்டு வந்த கட்டளைகள் அப்படியானால் விசுவாசிக்கவில்லை. மோசே மூலம் கட்டளைகள் கிடைத்தது, யாரும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. இப்பொழுது யெகோவா மூலம் எத்தனையோ கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள், ஆலோசனைகள், கற்பனைகள் எல்லாமே அவர் கொண்டு வந்தார். கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள், வெள்ளக்காரனோ பிரவுனோ எலவோ கருவலோ யாரோ எங்கும் இருக்கிற சபைகள், listen, they obey. The main factor is obedience. Obedience. You cannot say I believe and not obey. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி போட்டு கீழ்ப்படியாம இருக்கிறது பொய். அது பொய்யான விசுவாசம். அது பிசாசின் விசுவாசம். பிசாசுகளுக்கு விசுவாசம் உண்டு. அது இயேசு தேவனை விசுவாசிக்கிறது, இயேசுவாவை விசுவாசிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த கிறிஸ்துவின் ஆவி தேவன் இல்லை என்று சொல்லாது. No. No. அதப்படி சொல்லும். அதுக்கு தெரியுமே தேவன் ஒருவரே என்று விசுவாசிக்கிறாய், நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. ஜெயிப் 2ஆம் அதிகாரம். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தெரியாமலே வஞ்சிக்கப்பட்டு அவர் கொண்டு வந்த கட்டளைகள், எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் பெருமையோடு, பொறாமையோடு, விரக்தியோடு, கோபத்தோடு தெரிகிறார்கள். பெருமை, பரிசு சசி இருக்கின்ற பெருமை அவரிடத்தில் உண்மை இல்லை. அதனாலே விசுவாசிக்க முடியவில்லை. ஒரு இடத்தில் இப்படியாக சொன்னார். யோகனான் 10:37. என் டேடியின் செயல்களை, வேலையை நான் செய்யாதிருந்தால் என்னை விசுவாசிக்க தேவையில்லை. அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே யெகோவாவுக்கு என்ன வேலையை அவருக்கு கொடுத்திருந்தார் என்று. அதிலே தான் யோகனானும் ஜான் தி பேப்டிஸ்ட் சிறையில் இருந்த தடுமாறினான். நீர்தானா அல்லது இன்னொரு ஆளுக்காக காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அனுப்பினான். நீ அதை வாசிக்கலாம். மத்தியாகு 11. யேசுவா என்ன சொல்லி அனுப்பினார்? குருடர்கள் பார்வைகளை யெகோவா தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க யெகோவா என்னை அவர் பிரசன்னத்தினாலே பூசினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் யெகோவாவின் சரியான ஏற்றுக்கொள்ள கூடிய அந்த வருஷத்தையும் அந்த நாளையும் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக அழகையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கி போய் புறக்கணிக்கப்பட்ட ஆவிக்கு பதிலாக துதியின் உடுப்பை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் யெகோவா தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் மரங்கள் எனப்படுவார்கள். அவர் செய்கிற ஊழியமே கருவி எழுதப்பட்டது. அதுக்கு தான் சொன்னார், நான் என்னை அனுப்பினவரின் வேலைகளை செய்யாவிட்டால் நீங்கள் என்ன நம்ப வேணாம். அதையாவது நம்பர். இதே காரியத்தை யேசுவா யோவானுக்கு சொல்லி அனுப்பினார். மத்தேயு 11 அந்த நேரத்தில் 2 காவலிலே மறியல். ஏன் காவல் என்றுக்கு? இந்தியா பாஷை மறியலுக்கு காவல். போலீஸ் நிலையங்கள் அங்கே இருக்கிறதுக்கு காவல் நிலையம். மறியலில் இருந்த யோகனான் மெஷியாவின் செயல்களை குறித்து கேள்விப்பட்டு, பார்த்தீங்களா, தன் சீஷர்களில் 2 பேரை அழைத்து வருகிறவன் நீதானா, அது ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமாண்டு அவனிடத்தில் கேட்கும்படியாக அனுப்பினார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் கேட்கிறதை காண்கிறதை யோகனானின் போய் அறிவிங்க. குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பாடிகள் நடக்கிறார்கள், குற்றவாளிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்ப இதைத்தான் யோகனான் 10:37 நீங்க என்ன நம்பாட்டீரே, நான் செய்கிறதையாவது நம்புங்க. டாடி எனக்கு கொடுத்த இந்த செயல்கள் தண்ட பாட்டில் செய்யல. ஏற்கனவே அவர் ஊழியம் குறிப்பாக தீர்க்கதரிசி ஏசாவினால் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப நீ அந்த வாக்கியங்களை நம்பி இருந்தால் உனக்கு தெரியணுமே நான் என்ன செய்கிறேன். அதைத்தான் சொன்னார். At least believe the works. See? பத்து 38 யோகனான் So Yeshua
திரும்புங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு ராஜ்யத்தை விசுவாசிக்கும்படிக்கு வர இருக்கும். அதாவது அந்த ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும், ராஜ்யத்தின் வழியிலே உள்ளே போகும்படிக்கு எல்லா கட்டளைகளையும் கொடுத்தார். இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே போங்கள். இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படும். பலருக்கு எண்ணி இருக்கிறார்கள் அது மோட்சத்துக்கு போறது. அப்படி இருந்து அகலமான வாசலால் தான் செல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், கிறிஸ்தவ சபைகளில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள், they don't choose the hard path. They have not. மட்டக்கள பப்பையோ மாறி இருக்கும், விதவிதமான வந்து கொண்டிருக்கும் முண்டங்களும் சுரூபங்களும் இது பெருகாது. அரசடி என்ற சந்தி இப்ப என்னமோ அடியா போயிட்டு, எங்களுடைய காலத்திலே அரசடி என்றுதான் தெரியும். மட்டக்களப்பில் இருக்கிறவர்களுக்கு விளங்கு. உண்மை கிடமில்லை. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும். யோவான் 13:25. மன்னிக்கவும். Chapter 11 verse 25. இயேசுவை அவளை நோக்கியது. He is talking to Martha. Yeah. தன் சகோதரன் மறுபடியும் எழுப்புவாள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கடைசி நாளிலே அவள் அது பாக்கியத்தை நம்பி இருந்தாள். I know, Master, he will rise on the last day. What last day? The last day Yeshua is coming. The last day is the seventh day. எனக்கு தெரியும் கடைசி நாள் அவன் எழுப்புவான். அது 11:24 25 இயேசுவா அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையுமாயிருக்கிறேன். உயிர்த்தெழுதல் அவரேதான், வாழ்க்கை என்னை விசுவாசிக்கிறவன் நித்திரை அடைந்தாலும் ஜீவிப்பான், நித்திரை அடைந்தாலும் சவக்குழியிலே அந்த கடைசி நாளிலே எழும்புவான். இப்ப வந்திருக்கிறார் மாத்தாளின் சகோதரனை உடனடியாக எழுப்ப. அது அதிவேந்த தேவனின் திட்டமாயிருந்தது. அந்த நேரத்தில் இருந்தவர்கள் தேவனாலே யேசுவா அனுப்பப்பட்டார் என்பதை விசுவாசிக்க. That's why he did that. Lazarus, மாத்தாள் மரியாளின் சகோதரன், வானத்தில் இருந்து தொப்பண்டு ராக்கெட்டாக இறங்கவில்லை. இயேசுவா அவர் கல்லறை இடத்துக்கு
கூட்டிக் கொண்டு போகும் வரைக்கு சொன்னார். சவக்காலைக்கு அவன் வந்தது சவக்குழியில இருந்து. இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி வெள்ளக்காரனும் கருப்புக்காரனும் பிரவுன் காரனும் இன்று வரை செத்தபின் மோட்சம் இவர்கள் கொண்டை புதைக்கப்படுறதாம். செத்த உடனே அங்க ஆத்மா மேல போறதாம். பிறகு அங்க இருந்த ஆத்மாவை அனுப்புறதாம். பிறகு அது வந்து ஜாயின் பண்றதாம். அதுக்கு பிறகு எழும்புறதாம். இல்லை, அவர்கள் சவக்குழியில இருந்து எழும்புறதை நம்புறது இல்லை. ஏன்? அது இயேசுவின் வார்த்தைகள். Can you, brothers and sisters, how many எந்த பைபிள்ல இருக்குதோ தெரியாது. Yeshua said, when I come, I will raise them up from the grave. யோவான் 5:26. மரித்தோர் தேவனும் மகனின் குரலை கேட்கும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முதல் பேசும் நேரத்தில் இதை சொல்லுகிறார். என்னென்று சொல்ற? இப்பொழுதே வந்திருக்குதண்டு. மாத்தாள் சொன்னாலே கடைசி நாள் என் சகோதரன் உயிர்த்தெழும்புவார் என்று எனக்கு தெரியும். அப்ப இப்ப இயேசுவா சொல்றார், இப்பொழுது அதை கேட்கிறவர்கள் ஜீவிப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். பாவத்திலே மரித்திருக்கிறவர்கள் இயேசுவாவின் குரலை கேட்க அனுமதி பெற்றவர்கள் அதி உயர்ந்த தேவனாலே அவர்கள் வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள். அதான் அது 25. ஏனென்றால் டாடிக்கு அவருக்கு சொந்தமான வாழ்க்கை இருக்கிறது போல மகனுக்கும் தமிழ் தாமே வாழ்க்கை உடையவராக இருக்கப்படி அருள் அவருக்கு வரம் கொடுத்திருக்கிறார். 28 பாருங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் சவக்குழியிலே உள்ள அனைவரும் அவருடைய குரலை கேட்கும் காலம் வரும். எங்க இருக்கிறவர்கள்? சவக்குழியிலே. இதை நம்பாவிட்டால் நீ இயேசுவை நம்பினது என்று சொல்றது போய், முழு போய். நீ வெளிச்சத்துக்கு வர இப்படியா சொல்லுகிறேன்? இது இயேசுவின் வார்த்தை. சவக்குழியில இருந்து அனுப்புவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் அவருக்குள்ளாய் நித்திரையடைந்தவர்கள் 1000 வருஷங்கள். அந்த சபத் டே 7ஆம் நாள் 7ஆம் வருஷம் அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் 2வது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதல் கொஞ்ச பேர் அவரை பின்பற்றியவர்கள் எழும்புவார்கள். 2வது உயிர்த்தெழுதல் மீதியான எல்லாரும் எழும்புவார்கள். நியாய தீர்ப்பு, நரகம். இப்ப பாருங்க டேனியல் என்ன சொல்றேன். டேனியல் புத்தகம் 12 2.
பூமியின் தூளிலே தூள், கொச்சிக்கா தூள், பூமியின் புழுதியிலே மண்ணிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் முதலாவது உயிர்த்தெழுதல். அப்ப தானியேல் சொல்லி இருக்கலாமே, பர்வதத்தில் இருந்து ஒவ்வொரு ஆளாய் பரிசூட்ல குதிச்ச மாதிரி குதிப்பார்கள். பூமியின் தூள் என்றால் அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஆதாம் தொடக்கம் மண்ணுக்கு கீழே சவக்காலைகளிலே இதுதான் கீழே தோன்றின குழிதான் பூமியின் தூளண்டு 7 முகம் எழுதியிருக்கிறான். எங்கட ஜனம் இப்படி நேராக நாட்டி வைப்பார்களா இங்க என்று இப்படி நீட்டாக காயான் பத்தையாகத்தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அறிய எல்லாம் ஒரு ஒழுங்கில்லாத நாடுகள் எத்தனையோ பூமியிலே. பூமியின் தூள் என்றால் சவக்குழியிலே நித்திரை பண்ற என்றால் செத்து போனவர்கள் அநேக பேரில் சிலர் நித்திய வாழ்வுக்கும் ராஜ்யத்தின் பிரவேசத்துக்கும். ஓகே, இதைத்தான் சொல்றாரு யேசுவா. தானியேல் தீர்க்கதரிசி அவனை கோட் பண்ணி இருக்கிறார் எத்தனை இடங்கள்ல. இன்னும் சிலர் நித்திய நிந்தைக்கு, இரண்டாம் உயிர்த்தெழுதல், அவர்களுக்கு ராஜ்யத்தின் பிரவேசம் இல்லை. அவர்களும் அங்கே இருந்தார்கள் சவக்குழியிலே. இங்க தூளன் எழுதி இருக்குது, பூமியின் தூள். கொச்சிக்கா ஃபேக்டரி வச்சிருந்தோ தெரியாது. 7 முகம் பூமியில் சவக்குழிகளிலே புழுதிகளிலே செத்து போனவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் ராஜ்யத்துக்கு. மற்றாக்கள் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நியாய தீர்ப்பும் நிந்தைக்கும் நெருப்புக்கும். விழித்து எழுந்திருப்பார்கள், பர்வதத்தில் குதிப்பார்கள் என்று போட்டிருக்கணும் இல்லையா? The scriptures cannot lie. இயேசுவா கொண்டு வந்தது நற்செய்தி. முதலில் மனம் திரும்புதல், அதன் பிறகு அந்த கட்டளை நற்செய்தியை விசுவாசியுங்கள். அதன் பின்பு என்னத்தை எல்லாம் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும்? அவரது வார்த்தை, அவரது அற்புதங்கள். யூதர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர் கொண்டு வந்த அற்புதங்கள். Alright, you have to believe. ஒளியை விசுவாசிக்கும்படி, அவரே ஒளி, அது உயர்ந்த தேவன் ஒளி, வார்த்தை ஒளி. So இவைகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய வேண்டும்.
அப்ப இந்த பிலீவ் பிஸ்டியோ என்கிற இது என்னத்துக்கெல்லாம் சொல்லி இருக்கிறார் பார்ப்போம். ஒரு டைட்டில் நேம விசுவாசிங்கள் என்று சொல்லவில்லை. பரிசுத்தாவி அவரை விசுவாசிக்கும்படிக்கு அந்த டைட்டில் நேம் எந்த இடத்திலையும் இல்லை. அது நாசியாவின் வஞ்சிப்பு. அதைத்தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள் நாசியாவில் இருந்து. So let's continue with the coming days and then go to the other commandment. But I want to amplify மூன்றாம் நாலாம் அதிகாரம் எபிரேயர் எல்லாருக்கும் முழுவதும் தெரிய வேண்டும். என்ன நடந்தது? ஏன் கீழ்ப்படியாம போனார்கள்? ஏன் கானான் உள்ளே பிரவேசிக்கவில்லை? ஏன் நம்பாம போனார்கள்? இவைகளை எல்லாம் எழுதினது எதற்கு? ஏன் நாங்கள் வாசிக்கிறோம்? எல்லாமே கூறப்பட்டிருக்கிறது. But nobody wants to listen to the scriptures. ஒருவர் வேத வாக்கியங்களை நம்புறதுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை ஆகையினாலே இந்த கீழ்ப்படிதல், இந்த கண்டிப்பு, என்ன கண்டிப்பு? இயேசுவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கும் கொண்டு சொன்னா அது பெரிய ஒரு பாரமான காரியமா? Nobody wants to open and see you. ஏனென்றால் உண்மை ஏற்றுக்கொள்ள இது நேரமாய் இல்லை. பொய்யை விசுவாசித்து அதை பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். So even tomorrow we will, God willing, continue with the இன்னும் என்ன காரியங்களுக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படிவது. அதைத்தான் I am trying to stress. If you say I believe, the next thing is obedience. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அடுத்தது கீழ்ப்படிவு, obedience. இல்லாமல் அந்த விசுவாசம் பொய். அதுதான் தேங்க்யூ. பலர் இயேசுவை விசுவாசித்தும் அவர் நம்பவில்லையாம் அந்த யூதர்களை. ஏன்? மனுஷர்களுக்குள்ளே என்ன என்று சொல்லி முழுவதையும் இயேசுவா அறிந்திருந்தார். அதனாலே அவர்களுக்கு அவரை ஒப்பு கொடுக்கவில்லை அவர். So anybody can say I believe. கையெழுத்தி சொல்லலாம் இயேசுவை விசுவாசிக்கிறேன். பழைய கிளவி கதைகள். உண்மையுள்ளவன் செவி கொடுப்பான், மற்றவர்களால். உண்மை உள்ளவன் உண்மைக்கு செவி கொடுப்பான். என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும், மற்றவர்களால். செவி கொடுக்கிறால் கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்து என்ன செய்யும்? அவருக்கு பின்னால போகும். Receive the blessing, Yabreka, Yehovah is Mareka. Yair Yehovah Panaveleka Biuneka. Isa Yehovah Panaveleka Vaizameka Shalom.
யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கச் உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரிலே இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. Remember, மனம் திரும்புதல் முதலாவது கட்டளை. நற்செய்தியை விசுவாசியுங்கள். விசுவாசிப்பது இரண்டாவது கட்டளை. ஆனால் விசுவாசித்தேன் என்று சொல்லி எதை விசுவாசித்தாயோ அதன் ஒழுங்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உன் விசுவாசத்துக்கு கனி இல்லை. அது செத்த விசுவாசம். கீழ்ப்படிவுதான் உன் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிறது. இதை ஞாபகத்திலே இருக்கட்டும். God willing, we will see you tomorrow. Those of you abroad, outside Sri Lanka, and those of you inside, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது டேடியோடும் எஜமானோடும் பேசுங்கள். God willing, we will see you next time. Bye for now.